சேலத்தில் 17 வயது சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்த நபரை பெங்களூருவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவியை அவரது பள்ளி வேன் டிரைவரான ரமேஷ் என்பவர் காதலிப்பதாக கூறி வந்துள்ளார். இந்த சூழலில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பெங்களூருவிற்கு கடத்தி சென்ற அவர் திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரு சென்ற தனிப்படை போலீசார் ரமேஷை சுற்றி வளைத்து கைது செய்து சேலம் கொண்டு வந்தனர். இதில் மீட்கப்பட்ட சிறுமியை காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஓரின சேர்க்கையாளர்கள் பயன்படுத்தும் செயலி மூலம் அறிமுகமாகி இளைஞர் வீட்டில் கொள்ளையடித்த சிறுமி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வியாசர்பாடி MKP நகர் பகுதியைச் சேர்ந்த ஹிதேஷ் தன்னை வீட்டில் அடைத்து வைத்து 30 சவரன் நகை, 4 கிலோ வெள்ளியை 3 பேர் கொள்ளையடித்து அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் சென்றதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் MKP நகரை சேர்ந்த ஜெயந்திநாதன் என்பவர் சபலபுத்தி உள்ளவர்களை குறிவைத்து தனது மனைவி எஸ்தர், ஐயப்பன் மற்றும் 17 வயது சிறுமியுடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தாரம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுந்தரி என்பவர் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் அவரது மகனும் தாயை தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் பெண் சடலமாக மீட்கப்பட்டதை அறிந்து இருவரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்ததில் அது தங்கள் தாய் என தெரியவந்தது. மேலும் சுந்தரி பிரஷர் நோய் இருப்பதால் தினசரி அதற்கான மாத்திரைகளை உட்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.